சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை விரைந்து நடத்த வேண்டும் என ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உயர்கல்வித்துறை கடிதம் மூலமாக கேட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. துறைகள் சார்ந்து மொத்தம் 13 பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் இயங்கி வருகின்றன. இவற்றில் 5 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத நிலை உள்ளது. சென்னை பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், அதே போன்று சென்னை புறநகரில் இருக்கக்கூடிய ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இவற்றில் துணைவேந்தர்கள் இல்லாத ஒரு நிலையில் பல்வேறு சிக்கல்களை மாணவர்கள் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக பட்டங்களை பெற வேண்டிய மாணவர்களுக்கு பல பல்கலைக்கழகங்களில் இன்னும் பட்டங்கள் வழங்கப்படாமல் இருப்பதால் மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்வதற்கும் அதே போன்று வெளிநாடுகளில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மாணவர்களுக்கு தற்காலிக அந்த ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய தற்காலிக அந்த சான்றிதழும் வழங்கப்படாமல் இருப்பதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் உயர்கல்வித்துறை சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகங்களில் ஏராளமான மாணவர்கள் பட்டங்கள் பெற வேண்டியிருக்கிறது என்றும் இதனால் மாணவர்கள் கடுமையாக பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றும், எனவே இந்த 2 பல்கலைக்கழகங்களிலும் முதல் கட்டமாக பட்டமளிப்பு விழா நடத்துவதற்கு ஆளுநர் அனுமதி தர வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கோரப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது வரை ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து இன்னும் பதில் கடிதம் வராத ஒரு நிலையில் மிக விரைவாக ஆளுநர் இதற்கு அனுமதி அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஆளுநர் அனுமதி அளித்துவிட்டால் முதல் கட்டமாக சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டு பட்டங்கள் வழங்கப்படும் என்ற தகவலை உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.